ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்றது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kg இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kgக்கு 1/4 கிலோ வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதிகமாக தக்காளி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பொரிஞ்சதுக்கப்புறமா தான் கருவேப்பிலை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்ட உடனே வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டே அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாமே கோட் ஆகணும் அதில். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சக்தி சிக்கன் மசாலா தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா தேவைக்கேற்ப உங்கள் வீட்டில் காரம் எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் தூள் போட்ட உடனே உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை போட்டு மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் 3 விசில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 அல்லது 4 விசில் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் 4 விசில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் வச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பரோட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு யாருக்காவது பரோட்டா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.